நீங்கள் திடீர்னு வந்து பெரியார் எங்கள் வழிகாட்டிங்கிறீங்க. எந்த கொள்கையை எடுத்தீங்கன்னா சொல்லுங்க. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எடுத்த உடனே உலகத்தில் என் மொழியை எல்லா நாடுகளும் கொண்டாடும் போது என் மொழியை சனியன் என்றும் முட்டாள்களின் பாஷை என்றும் காட்டுமிராண்டி மொழி என்றும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி இருக்கேன். காட்டுமிராண்டி மொழியில எங்க ஐயா சொல்லிட்டாங்கன்னு எல்லா பேரும் பேசுறான். ஏன் சொல்றது? நான் கூட ஒண்ணு சொல்றேன். இப்ப பிள்ளை சனியன் பிள்ளையாது அப்படிங்கறது அது பாசத்துல பேசுறது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான மொழி கேவலம் இந்த புராண புழுதுல இருந்து நீக்க முடியல இந்த மொழி என்று தான் கோபத்துல இது காட்டுமிராண்டி மொழியா இருக்கடான்னு ஆதங்கப்படுறாங்க. கடவுள்களின் கதைய புராணத்தை பாடி வைக்குதுன்ட்டு தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. பிஹெச்டி படிச்சுட்டு சாராய விதி கொடுத்துருக்கான் தம்பி. நம்முடைய பார்வையில வந்து திரு சீமான் அவர்கள் எல்லாத்துக்குமாக எல்லா உயிரினங்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவர். அதன் அடிப்படையில தான் இதெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. ஆடு மாடு மரம் மலை மணல் நீர் இதெல்லாம் என்னன்னு தெரியாம எனக்கு வாக்கு செலுத்தி என்ன பண்ண போறாங்க. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்ன இப்போ சாணியை வந்து பாரவந்துல வந்து கேரளாவிலேருந்து வந்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து மாசத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. ஏன் அப்படி புழுதுனி பள்ளி பிறந்தவன நீங்க கேட்பீங்கல்ல, உங்களுக்கு என்ன லாபம் மேய்க்கிறதுனால இந்த சாணி தான் வாங்க. நீங்க கேட்பீங்கல்ல, உங்களுக்கு என்ன லாபம் மேய்க்கிறதுனால இந்த சாணி தான் வாங்க. ஐயோ எங்க ஞாபகம். ஆடு மாடுகளோடு சீமான் பேசிக் கொண்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடு மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை. தெரிஞ்சுக்கிட்டியா? உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? எல்லாருமே படிச்சு வேலைக்கு போயிடணும். யாரும் வேலைக்கு போகணும்னு நான் சொல்லலை. படிக்காத ஆடு மாடு மேய்க்க வேண்டாம் சொல்லி படிப்போ. ஆடு மாடு மேய் யார சொல்றீங்க சார்? கோயில்ல பூஜை வைக்கிற பார்ட்னர்ல சொல்றீங்களா? வாயில் அடிங்க யார கூப்பிடுறீங்க? யாராவது வரட்டும். யாராவதுனா யார் சார்? உங்ககிட்ட பிள்ளை அனுப்ப மாட்டீங்க. கோயில்ல பூஜை பண்ற பார்ட்னர் வீட்டு பிள்ளைல கூப்பிட மாட்டீங்க. அவங்க வரவும் மாட்டாங்க. ஏற்கனவே கலெக்டரா இருக்கிறவர், ஏற்கனவே வாத்தியாரா இருக்கிறவர், ஏற்கனவே வக்கீலா இருக்கிறவர், ஏற்கனவே டாக்டரா இருக்கிற பிள்ளை வராதுல சார். இப்ப நீங்க யார கூப்பிடுறீங்க? பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பப்புடுவா இவன் தொப்புன்னு கூப்பிடு, ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். நீங்க பிராக்டிகலா எனக்கு சொல்லுங்க. ஏற்கனவே ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்ப இப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை? இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. எல்லாருமே நகரத்தை நோக்கி படையெடுத்து ஓடுறாங்க. நகரங்கள் பிதுங்கி வழியுது, கிராமங்கள் காலியாகுது. நகரத்தில் வாழுகிற மக்களுக்கு உணவு தேவை. உணவுப் பொருள் எங்கிருந்து வரணும்? பால், முட்டை, கீரை, கத்தரிக்காய், இந்த அரிசி பருப்புலாம் எங்கிருந்து வரணும்? நிறைய கிராமப்புறங்கள் வந்து குறைந்து நகர்ப்புறங்கள் பெருகிட்டு இருக்கு. அப்ப தக்க வைக்கணும்ல அவங்கள. கிராமம் ஆட்டு 60 பெரிய உணவு பஞ்சம் இருந்துச்சு. அரிசி பஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப விவசாயம் வந்து நிறைய இருந்துச்சு, குறையில இல்ல. அப்ப யாரும் ஆடு மாடு மேய்க்கிறது வைக்கப்படல, வைக்கப்பட்டாங்களா? அப்ப எல்லாருக்கும் பால் கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் முட்டை கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் கறி கிடைச்சதா? அப்ப எல்லாருக்கும் அரிசி சோறு கிடைச்சதா? பஞ்சம் இல்ல சார், கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சார் தான் எல்லாரும் டாக்டர் ஆகலையா சார்? எல்லாரும் டாக்டர் ஆகல. எல்லாரும் ஆடு மாடு இருந்தாங்க. எல்லாரும் கிராமத்துல தான். கிராமங்கள் அழியல. அன்னைக்கு திராவிட கட்சி ஆட்சியில இல்ல. அன்னைக்கு கிராமங்கள் அழியல. அன்னைக்கு ஆடு மாடுகள் நிறைய இருந்துச்சு. எல்லாரும் ஆடு மாடு தான் மேய்ச்சான். ஏன் எல்லாருக்கும் பால் கிடைக்கல? ஏன் எல்லாருக்கும் முட்டை கிடைக்கல? ஏன் எல்லாருக்கும் உணவு கிடைக்கல? மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல். அந்த டயத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறனா? அது ஓ டைம் இல்லப்பா, ஏன் டைம். புரியுது உங்களுக்கு? இதுல எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை நடக்குது? அலூரியா அண்ணா? சீச்சி இல்லையே. அப்ப கண்ணு வெத்திருக்கோம், தச்சுக்கோ. நாங்க உயிர்மை நேயர்கள் தானே. நான் படிச்சதுல அவர் என்ன சொல்றான்? உன் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு, அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்க. நாளைக்கு வகுப்புனா இன்னைக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல ராஜ்? மதியத்துல இருந்து மாட்டுக்கறி ஆரம்பிப்பேன்.
2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். காலையில் இருந்து ட்ராப் சூட்டை போட்டு போட்டு சட்டை மட்டும் வெளியில் போனவொன்னே எவனாவது என்னடா வராங்க. ஏய், உலக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், அந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிக கேவலமான அரசியல் ஜந்தி யாருன்னா அது இந்த சீமான் தான். மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்துல மேய தடைபடுற வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு. ஒரு பிக் பாக்கெட் எப்படி நைட் உட்கார்ந்து காலையில எந்த பஸ்ல போய் பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க, எந்த பஸ் கூட்டமா இருக்குன்னு யோசிக்கிறானோ அது மாதிரி சீமான் நாளைக்கு மணல் கொள்ளையை பத்தி பேசி மணல்காரன்ட்ட காசு வாங்கலாமா, மலை கொள்ளையை பத்தி மலைய வெட்டி விக்கிறவன்ட்ட காசு வாங்கலாமான்னு யோசிக்கிற ஒரு அரசியல் பிக் பாக்கெட் தான் சீமான். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன். பொருளாதாரத்தை இழந்து போய் நின்று மேடை போட்டு சீமானை கொண்டு போய் பிளைட் போட்டு ரூபு போட்டு மேடையில் பேச வைத்தவர்கள் நானும் ஒருவன். ஆனால் நான் கண்ணால் பார்க்கின்றேன், சீமான் ஒரு பெசன்ட்ல ஒரு இடத்திற்கு போகின்றார். அங்கே போகும் பொழுது ஒரு அலுவலகத்துக்குள்ள போறார். அந்த அலுவலகத்தில் ஒரு செக்கை கொடுக்கின்றார்கள். அந்த செக்கை வாங்கிட்டு வந்து அந்த செக்கை என்கிட்ட கொடுக்குறாரு. எவ்வளவு நான் பார்த்து 10 லட்சம் எனக்கு தெரியல, என்ன யார் என்னன்னு தெரியல. அந்த மனிதரை நான் பார்க்கிறேன். அந்த செக்கு கொடுத்த மனிதரை 2 சட்டை வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, 2 பட்டன் இல்ல, நல்ல கனத்த உருவம் இருக்காரு. ஒரு 2 நாள் கழிச்சு கார்னைட் மணல் கொள்ளையை பத்தி ஜூனியர் விடல் ஆர்டிகல் வருது. எவன் அந்த செக்கை கொடுத்தானோ அவன் போட்டோ போட்டிருக்கு. வைகுண்டராஜன், கார்னைட் மணல் கடத்தல் வைகுண்டராஜன். அப்போ வைகுண்ட மணலை கார்னைட் மணலை கடித்து இங்க ஒரு மிகப்பெரிய கனிம வள கொள்ளையை நடத்த வைகுண்டராஜனை பத்தி முதல் நாள் மேடையில பேசிட்டு மறுநாள் போய் அவங்ககிட்ட நீ செக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு செக்கு வாங்குற. புரியுது நினைக்கிறேன். எங்க வாழ்வியலே இயற்கையோடு இசைந்தது தானே. இயற்கை எங்கள் தெய்வம், மூத்தோர் இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். அப்படிதான் நான் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இல்ல அது வருமானம். அவமானம்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இல்ல அது வருமானம். ஆனா ஊர்ல மாடு மேய்க்கிறவன் அதுக்கப்புறம் அவன் மாடு மேய்ச்சிட்டே இருக்கும். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்ட. அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால கொய்யோ முறியோன்னு சத்தம் போடுதுங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன கனவு இருக்கும்? தம் பிள்ளைகளுக்கு நல்லா வரணும். நல்ல கனவு தானே சீமானுக்கு இருக்குது. அவர் பேட்டியில என்ன சொல்றாரு? சார் இவர் என்ன இதெல்லாம் படிப்பாரா? இப்போதைக்கு அவருக்கு படிப்பு தான் முக்கியம், ஸ்கூல் தான் முக்கியம், படிக்க சொல்லிக்க மற்றவெல்லாம் அப்புறம் சொல்றாரு. இதே கனவு தானே சார் ஒரு ஆடு மாடு மாய்க்கிற ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளை இருந்துச்சிருக்கோம். நீங்க அவனை திருப்பி ஆடு மாடு மாய்க்கவான்னு கூப்பிடுறீங்க? உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. வாடகண்ணா லோகம் கெட்டுடுத்து. அனுப்புங்க, உங்ககிட்ட பிள்ளை அனுப்புங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன்பா. நீ என்னடா சொல்ற? இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யறானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமன் தானே அவன். சீமான் என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஆபத்தான டோன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்யறானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமன் தானே அவன். எல்லாரும் டாக்டரா என்ன செய்ய போறேன்னு கேட்டுட்டு பேரலா அந்த பக்கம் நீங்க ஆடு மாடு வளர்க்கலாம், தப்பு இல்லைங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. அவனுக்கு தெரியுது சாப்ட்வேர்ல வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு தான் போய் வேலை செய்யணும்னு. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. அரசு வேலைன்னா நீ என்ன இப்படி இப்போ மேய்க்க போறமே இந்த மாதிரி வாங்குற வச்சு தூக்கிச்சிட்டு வச்ச போடுறா வெள்ளைக்கரை மாதிரி கோட் சுட்டு ட்ரெஸ் விட்டான் போட்டுக்கடா, தொப்பி வச்சுக்கடா, ஸ்பெக்ஸ் போட்டு நெல்றா, குளிர் விட்ட போட்ட கண்ணாடி அறைக்கலைறா, அப்படியே வேலையில் மேய்ஞ்சிட்டு இருக்குடா. கண்காணிப்பு சிசிடிவி கண்காணிப்பு கறி வச்சுருவேன் பாடுறா. 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர் குளத்தை வெட்டிடுவேன். மேய்ச்சல்ல அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருவேன். அது ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு வரும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சார் எங்க ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அண்ணா வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். இல்லை அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்ணுறாரு? கெத்தா சுற்றினே இருப்பார் ஏரியாவுலையே, வேலைக்கே போகாம கெத்தா சுற்றினே அப்படியே. வேலைக்கே போகாம கெத்தா? ஆமாம் சார், எனக்கு அந்த மாரி இருந்தால் தான் சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார், எல்லார்கிட்டையும்
பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழப்பி விட்டு போவார் சார் அவரு. குழப்பி விட்டு போயிருவாரு. ஆமா. எப்படி எவர் பாட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவார், போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார். அவர் பாட்டுன்னு பேச்சை போடுவார் சார் தரமா. அவருனா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன் பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறிய கடைசியில.